வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் 2 வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இந்த பர்ச்சேசிங் வீடியோ ஒன்று, இன்னொன்று வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்காக. ஏன்னா எடுத்து 2-3 நாள் ஆகிடுச்சு. ரொம்ப லென்த்தாக இருக்கனால மொபைல் தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கனால எடிட் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் இந்த வீடியோ போடுறேன். எப்படி இருக்குது பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த பர்ச்சேஸ் வீடியோ இந்த பர்த்டே வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம், பார்த்துட்டு எப்படின்னு போய் கமெண்ட் பண்ணுங்கள். சாருக்கு வந்து ரொம்ப குஷி ஆகிடுச்சு. நான் தான் எடுப்பேன்ட்டு போயிட்டுருக்காரு. சரி நீயே செலெக்ஷன் பண்ணுறா அப்படின்னு சொல்லியாச்சு. போத்திஸ் பொட்டிக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த லாக்டவுன் டைம் அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அதனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்க முடியுது துணிலாம். அதனால் இப்போ அவர் போய்ட்டு சரி நானும் பாப்பாவுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் செலெக்ஷன் பார்த்துட்ருக்காரு. இப்போ பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பேபிஸ் தேவையான எல்லா திங்ஸும் இருக்குது. நம்ம குவாலிட்டியான எதிர்பார்ப்போம்ல அந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. பாப்பா வந்து குடிக்கிறதுக்கான அந்த வாட்டர் பாட்டில்ஸ்லேருந்து அப்புறம் ஷாம்பு, சோப்பு, அப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி செப்பல்ஸு, அப்புறம் சின்ன சின்ன விளையாட்டு சாமாங்க. அப்புறம் ஒரு வழியாக செலெக்ஷன் முடிஞ்சிட்டு இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருக்கோம். இதில் கேட்லாகில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி துணி அந்த பாப்பாவுக்கு போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் பாப்பாவுக்கு நம்ம போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்லி நாங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே முடிஞ்சிருச்சு, பேக் பண்ணிட்டாங்க. சரி அடுத்தது இவருக்கு நாங்கள் துணி எடுக்கலான்னு சொல்லி இவரே நாங்கள் சொல்கிறோம் எக்ஸ்லேட்டர் வந்து தனியாக ஏறக்கூடாதான்னு சொல்கிறோம். ஆனாலும் மீறி ஏறிட்டான். நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் யாராக இருந்தாலும் கூட யாருன்னா இருந்தால் போங்க. ஏன்னா நாங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்கோம். அதனால் சேஃபாக தான் போகிறோம். தனியாக எக்ஸ்லேட்டர் ஏறாதீங்க, ஓகேங்களா? இப்போ மேலே போய்ட்டு அவருக்கு செலெக்ஷன் பார்த்துட்ருக்காரு துணி. எப்படி என்ன செலெக்ஷன் அவருக்கு வந்து அமைதா இல்லைன்னு பார்ப்போம். அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு நிறைய வெரைட்டி வந்திருக்குங்க இந்த வாட்டி. துணிலாம் சூப்பராக இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், நம்ம பெரியவங்க போடுற மாதிரியே சின்ன பசங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த செக்குடு ஷர்ட்ஸு, இந்த கலர் ஷர்ட்டு, இப்போ வர ரீசெண்டாக அந்த பூ போட்ட ஷர்ட்டெல்லாம் வேறு போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம். செம்மையாக இருக்குது துணிலாம். துணி எடுத்துட்டோம். நாங்கள் எடுத்துகிட்டு கீழே போயிட்டுருக்கோம். ஏன்னா அவனுக்கு எடுத்த துணி காமிக்கணும்னு பார்க்காதீங்க. ஏன்னா அவரோட பர்த்டே இன்னும் 4 டேஸில் வருது. அதனால் வந்து அந்த பர்த்டே வீடியோ சேர்த்து அந்த வீடியோ எடுப்போம். அதில் ஜாயின் பண்ணி போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவனோட பர்த்டே வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஷாப்பிங்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் வடபழனி முருகன் கோயில் போயிருந்தோம். இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால அதோட வேலைக்கெல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் இப்போ கொரோனா டைம்னால வர கொஞ்சம் சேஃப்டியாக தான் வெளில அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரு, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு காலேலு. பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரு, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு காலேலு. மாறாமல் வந்த செல்வம், வீடேறி வந்த தெய்வம், தேடாமல் தேடி வந்த தாழம் பூச்சரம். பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரு, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு காலேலு காலேலு. சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. நேராக ஒரு ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போய்ட்டு மாஸ்டர் ஒரு நெய் ரோஸ்ட் இருந்தோம். மாஸ்டர் தோப்பா ஒரு நெய் ரோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நல்லா நெய்யை ஊற்றி சர்ருன்னு 2 பக்கம் போட்டு ஒரு கோன் ஷேப்பில் சர்ருன்னு ஒரு ஊற்றுனாப்புல, சர்ருன்னு கோபுரம் மாதிரி ஒரு தோசை வந்தாப்புல. வந்துட்டு நேராக நம்ம சார்கிட்ட போனார். சார்கிட்ட சார் இருந்தாங்க தோசை அப்படின்னாரு. எவ்வளோ தோசை வந்துச்சான்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் அவருக்கு. அவள் தான் கால் மேலே கால் ஆட்டிட்டு இப்படி ஒரு சொல்ல குழம்பு அப்படின்னாரு. வரம்பா குழம்புனோடனே குழம்பு பார்த்தோன்னே தலைவர் பிச்சு போட்டு சாப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாப்புல. சூப்பர், அவள் தாங்க முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த நேரம் செலிப்ரேஷன். அதனால் வந்து நாங்கள் வெளியே எதுவும் போய் பண்ண முடியல இந்த லாக்டவுன் டைம்னால்.
அதனால் அதை ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியல. அதனால் வீட்டிலே சிம்பிளாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்க்ரீன் மட்டும் வாங்கி அம்மா டைலர்னால அவங்களே வந்து தச்சுட்டாங்க. பலூன் வந்து கீழே பக்கத்து கடையிலே வாங்கிட்டோம். ஒரு 2 பாக்கெட் பலூன் வாங்கினோம். அது ஒரு 100 ரூபா தான் ஆச்சு. அப்புறம் இந்த ஹாப்பி பர்த்டேன்னு அது ஒரு 150 ரூபா ஆச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன லைட்டு அது எலக்ட்ரிஷியன் கடையிலே ஒரு 150 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டோம். அதான் செகண்ட் பர்த்டேனால அந்த செகண்டும் அந்த கோல்டு கலரில் அது ஒண்டி வாங்கி போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. சிம்பிளாகவே டெக்கரேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நேராக இது பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம செலிப்ரேஷனோட கேக் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிளானே இல்லை வைக்கிறதுக்கு. ஏன்னா மழை வேறு நிறைய பேஞ்சிட்டு இருந்தனால யாரை கூப்பிட்றதுனே தெரியல. சரி நம்ம சிம்பிளாக இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியிலே எங்கள் மாமா இந்த கேக் வாங்கிட்டு வந்துட்டார். பாபி டால்ஸோட கேக்கு அவரே வாங்கி வந்துட்டார். அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஒரு 2 o'clock வந்து எல்லாமே டப்புன்னு வாங்கி டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் யார் கூப்பிட்றதே எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த டைமில் மழை வேறு நல்லா பேஞ்சிட்டு இருந்தது. சரி நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிறந்த நாள் வாழ்த்துகள், பிறந்த நாள் வாழ்த்துகள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். நல்லபடியாக பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. வந்துட்டு கேக்கெலாம் விட்டுருக்காங்க. எங்கள் அம்மா இப்போ ஊட்டுறாங்க கேக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கலரில் இருக்கிறது எங்கள் அப்பா. அவர் கேக் விட்றாரு. அந்த கேக்கு விட்டோன்னே விட மாட்டேங்கிறா. அவர் சாப்பிட்றா. இவங்க வந்து எங்கள் அக்காவோட மாமனார், அவங்க விட்டுட்ருக்காங்க. இது வந்து எங்கள் அக்காவோட மாமியார், அவங்க கேக் விட்டுட்ருக்காங்க. அப்புறமேட்டு இவங்க எங்கள் அக்கா, அதாவது எங்கள் அம்மாவோட அண்ணனோட பொண்ணு அவங்க. இப்போ சார் தான், நான் தாங்க அது. இப்போ எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல. டப்புன்னு ஏதோ ஒரு வேஸ்ட்டு கட்டிட்டு வந்து நின்ட்டேன். இந்த செலிப்ரேஷன் வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த செலிப்ரேஷன் எப்படின்னு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் முக்கியமாக அந்த டெக்கரேஷன் எப்படின்னு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய்.